யானையின் நம்பிக்கை. ஒரு உருக்கமான கதை. ஒரு சிறிய கிராமத்தில் பெரிய காட்டின் அருகே ஒரு யானை வசித்துக் கொண்டிருந்தது. அந்த யானை மிகவும் சக்தி வாய்ந்ததும் புத்திசாலித்தனமானதும் இருந்தது. ஆனால் அது சிறியபோது ஏற்பட்ட ஒரு அனுபவம் அதன் வாழ்நாளையே மாற்றியது. யானையின் சிறப்பு. அந்த யானையை சிறிய போதிலேயே ஒரு மலசரி மைதானத்தில் பிடித்து வந்தனர். அப்போது யானையின் காலில் ஒரு சிறிய கயிறு கட்டப்பட்டது. சிறிய யானை மிகவும் போராடியது, ஆனால் அந்த கயிறை கிழிக்க முடியவில்லை. பல நாட்கள் போராடியும் முடியாததால் யானை உறுதியை இழந்துவிட்டது. வளர்ந்த யானை, ஆனால் மனதில் அச்சமாண்டுகள் கடந்துவிட்டது. அந்த சிறிய யானை வளர்ந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த யானையாக மாறியது. ஆனால் அதே மெதுவாக காலில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. யானை அதை இழுக்கவே இல்லை. காரணம், நான் அதை இழுக்க முடியாது என்ற எண்ணம் அதன் மனதில் இருந்தது. ஒரு பயணி வந்தார். ஒரு நாள் அந்த யானையை பார்த்த ஒரு புத்திசாலி பயணி அதற்கு காலில் கட்டியிருந்த மெதுவான கயிறை பார்த்தார். இத்தனை பெரிய யானை இந்த சிறிய கயிறை உடைக்க முடியாதா என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் யானையின் மேற்பார்வையாளர். ஏன் இந்த யானை தப்பி செல்ல முயற்சி செய்யவில்லை? அதற்கு மேற்பார்வையாளர் சொன்னார், இது சிறிய போது இதை முயற்சித்தது, ஆனால் பலமுறை தோல்வி அடைந்த பிறகு இது தப்பிக்க முடியாது என்று நம்பிவிட்டது. முடிவுரை பயணிக்காரர் யானையை பார்த்து சொன்னார், உன் மனதில் இருக்கும் பயம் மட்டும்தான் உன்னை கட்டுப்படுத்துகிறது. நீ உண்மையில் முயற்சி செய்தால் உன் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அந்த யானை திரும்பி பார்த்தது. ஒரு முறை நிதானமாக யோசித்தது. பிறகு தன்னுடைய முழு சக்தியால் கயிறை இழுத்தது. அசைக்க முடியாததாக இருந்த கயிறு ஒரு சில வினாடிகளில் துவண்டிப்பட்டது. யானை விடுதலையானது. மலர் கதையின் நெறி. நம்மில் பலர் சிறிய தோல்விகளால் நம்முடைய திறமைகளை மறந்து விடுகிறோம். நம்மால் முடியாது என்று நம்பி விடுகிறோம். ஆனால் உண்மையில்